ஜாதகத்துல சந்திரனும் கேதுவும் சேர்ந்திருந்தா எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார்? இந்த வீடியோல சந்திரன் கேது சேர்க்கை பத்தி நான் பேச போறேன். இப்போ இதோட ரகசியங்கள்லாம் இந்த வீடியோல நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் அதோட டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவா தெரியும். ஓகேங்களா? இப்ப சந்திரன் கேது சேர்க்கை அப்படின்னா ஒரு ஜாதகர் பிறக்கும்போது வந்து சந்திரன் வந்து ஒரு ராசியில 3 நாள் இருக்கும். 2.5 நாள்ல இருந்து 3 நாள் இருக்கும் அப்ராக்சிமேட்டா. அது வந்து நீண்ட ராசி, குறுகிய ராசி அடிப்படையில அந்த சந்திரனோட மூவ்மெண்ட் இருக்கும். கேது வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஒரு ராசியில இருக்கும். இப்போ சந்திரன் வந்து இன்னைக்கு கோச்சாரத்துல எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன் நட்சத்திரத்துல, அதாவது பூர நட்சத்திரத்துல சிம்ம ராசியில இருக்கிறாரு. கேதுவும் அங்கதான் இருக்கிறாரு. இன்னைக்கு இப்ப சந்திரன் கேது சேர்க்கையில தான் இருக்குது. சரியா? இதே கேது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர நட்சத்திரத்துல இருக்கிறாரு. அந்த சிம்மத்துல மகா நட்சத்திரம் இருக்கு, பூர நட்சத்திரம் இருக்கு, உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் இருக்கு. அதுல கேது வந்து பூர நட்சத்திரம், அதாவது சுக்கிரனோட பூர நட்சத்திரத்துல இருக்கு. சந்திரன் வந்து சுக்கிர நட்சத்திரத்திலே இருக்கு. இன்னைக்கு ரெண்டுமே ஒரே நட்சத்திரத்துல தான் இருக்கு. நாங்க இந்த டாபிக் எடுத்து வச்சது முன்னாடியே எடுத்து வச்சுட்டோம். ஆனா இந்த நேரத்துல தான் அது பேசணுன்றது இந்த பஞ்சபூதங்கள் தீர்மானிக்குது. அதனாலதான் கரெக்டா இந்த நேரத்திலேயே நான் அந்த சந்திரன் கேது சேர்க்கை பத்தி உங்ககிட்ட பேசுறேன். இன்னைக்கு பிறக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சந்திரன் கேது சேர்க்கை தான். சரியா? அப்ப அந்த சந்திரன் கேது சேர்க்கையினால எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன் கொடுக்குதா அப்படின்னா இல்ல. ஏன் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரகங்களை காட்டிலும் பாவ முனைகள், பாவ ஆரம்ப முனைகள் தான் உங்களுக்கு வலிமையா வேலை செய்யும். அதுதான் ஒருத்தரோட விதி எல்லாத்தையும் தீர்மானிக்குதுன்றத நம்ம இதுல உறுதியா தெரிஞ்சுக்கலாம். பாவ ஆரம்ப முனைன்னு ஒரு என்ன புதுசா சொல்றாரே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பாவ ஆரம்ப முனைன்றது 12 பாவங்கள் சொல்றோம் இல்லையா? அந்த 12 பாவங்கள்ல வந்து வெவ்வேறு விதமான ஆரம்ப முனைகள் விழும். ஏன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி லக்னங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ பேசும்போது நான் பேசுற டைம்ல ஒரு லக்னம் ஓடும். 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் இருக்கும். இப்படி இந்த லக்னம் மாறும்போது அந்த சந்திரனோட கேது வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு துலா லக்னம் ஓடிட்டு இருக்குன்னா அது வந்து சந்திரன் கேது 11ல இருக்கும் அவருக்கு. இப்போ விருச்சிக லக்னம் ஓடும்போது சந்திரனும் கேதுவும் 10ல இருப்பாங்க. தனுசு லக்னம் ஓடிட்டு இருக்குன்னா சந்திரனும் கேதுவும் வந்து 9ல இருப்பாங்க. இப்படி லக்னம் மாற மாற 2 மணி நேர இடைவெளிக்கும் அந்த சந்திரன் கேது ஒரு இதுல வரும். ஆனா அந்த 2 மணி நேர இடைவெளியில பிறந்த குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி அந்த சந்திரன் கேது பலன் கொடுக்குமானா அதுவும் இல்லை. 5 நிமிடங்கள்லயே பலன்கள் வேறுபடுது இல்லையா? அப்போ வந்து நம்ம பாவ ஆரம்ப முனைகள் தான் வலிமையை அங்க தீர்மானிக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப வெறுமனையா சந்திரன் கேது மட்டும் சேர்ந்து இருந்தா என்ன இருக்குன்னா இருக்கிற இடத்த வச்சு நீங்க முழுமையா ஆராய்ச்சி பண்றது சரியான உகந்தது அல்ல. ஜாதக கட்டத்துல அது வேறு நட்சத்திர பாதத்துல வாங்கியிருக்கலாம், இது வேற நட்சத்திரத்துல பாதத்துல வாங்கிக்கலாம். ஒரே நட்சத்திர பாதத்துல இருந்து ஒரே இருந்ததுன்னா தான் நீங்க வந்து சேர்க்கைன்னு சொல்ல முடியுமே தவிர வெவ்வேறான நட்சத்திர பாதங்கள்ல ஒரே நட்சத்திரத்தினாலும் வெவ்வேறான பாதங்கள்ல இருக்கிறதும் அது சேர்க்கை கிடையாது. இது நம்ம இதுல வந்து இந்த வீடியோ மூலமா இதை நம்ம தெளிவா நான் சொல்லிக்கிறேன். இதுதான் இதுல இருக்கிற சூட்சமமான விஷயம். இதுல வந்து சந்திரன் கேது அப்ப இணைவுனா அப்ப என்ன அப்படின்னா, சந்திரன் கேது சாரத்துல போனாலோ இல்ல கேது சந்திரன் சாரத்துல போனாலோ அது ஒரு விதமான பலன்களை கொடுக்கும். அது ஒரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை வச்சுதான் நம்ம வந்து அந்த சந்திரன் கேது சேர்க்கையை சொல்ல முடியும். இப்போ சந்திரன் வந்து என்ன சாஃப்டான டைப், கேதுன்றது வந்து கொஞ்சம் சூட்சமமான டைப், அதாவது சூழ்ச்சி, வஞ்சகம், மாந்திரிகம், தாந்திரிகம் இந்த மாதிரியான காரகங்களை கொண்டது வந்து கேது. புத்தி வந்து அதிகமான ஷார்ட்கட் புத்தி கொடுக்கக்கூடியதும் கேதுவோட காரகம் தான். இப்ப சந்திரன் வந்து சாஃப்டானது, நிலை இல்லாதது. இந்த சந்திரன் கேது காம்பினேஷன் ஜாதகத்துல வரும். அது எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி வராது. அந்த பாவங்களோட தொடர்பு கொள்றதை பொறுத்து அந்த சந்திரன் கேது சேர்க்கை வரும். அந்த சந்திரன் கேது சேர்க்கை இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து புத்தி சுவாதீனம் இல்லாதது, ஒரு விஷயத்தை தெளிவா முடிவெடுக்க முடியாதது, அவங்களே குழப்பிக்கிறது, மன பித்து ஏற்படுறது, மன பிரச்சனை ஏற்படுறது, மாந்திரிகம் தாந்திரிகத்தை நம்பக்கூடியது, இந்த மாதிரியான விஷயங்கள் சந்திரன் கேது சேர்க்கை மூலமாக கெடுதலான பாவங்களோட தொடர்பு இருந்தா கொடுக்கும். நல்ல பாவங்களோட தொடர்பு இருந்தாலும் இது அந்த பாவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரச்சனைகளை கொடுக்குன்றதை சொல்லி நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.